இன்ஸ்டாகிராம்ல போட்டு அடி அடின்னு அடிக்கான ஒரு முதலமைச்சரா நீங்க இப்படி பண்ணலாமா? இங்க ஸ்டாலின் ஐயா எவ்வளவு பெரிய உத்தமர்னு தெரியுமா? மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறேன், சரியா? அதாவது உங்களை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை செலக்ட் பண்ணி ஒரு லீடராட்ட ஆக்கியாச்சு. நீங்க இப்போ லீடர் ஆன பிறகு அந்த பீப்புள்ஸை, அதாவது உங்களை செலக்ட் பண்ண அந்த பீப்புள்ஸை பற்றி யாராச்சும் தப்பா பேசாங்க, இவனை போய் ஆக்கிடுறாங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இவங்க ஒரு முட்டாள், அந்த மாதிரி உங்க பீப்புள்ஸை பத்தி ஏசாங்க, சரியா? உங்க அப்போ அஸ் அ லீடராட்டு உங்களுக்கு வந்து கோபம் வருமா வராதா? இதுதான் என்னோட கேள்வி. நான் ஒரு லீடரா இருந்தோம்னா ஒரு மனுஷனா எனக்கு வந்து கோபம் வரதான் செய்யும். அதாவது என்னுடைய மக்கள் என்னை வந்து ஒரு லீடர் ஆக்கியிருக்காங்க, அப்போ அவங்கள பற்றி தப்பாக பேசினா என் மக்களை எப்படி இது பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு கோவம் வரதான் செய்யும். எல்லாருக்குமே வரதான் செய்யும். தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வந்து பேசியிருப்பாங்க. அதில் வந்து என்னது மக்களை வந்து இப்படி தற்கொலை அந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இது வாயில ஏதாவது வந்துடும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்ன பொறுத்தவரை 100% தப்பே கிடையாது. தளபதி அவர்கள் வந்து அவருடைய மக்களை பற்றி தப்பாக பேசுனதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாரு. அதை வந்து இப்போ என்ன இன்ஸ்டாகிராமில் போட்டு அடி அடின்னு அடிக்கான ஒரு முதலமைச்சரா நீங்க இப்படி பண்ணலாமா? இங்க ஸ்டாலின் ஐயா எவ்வளோ பெரிய உத்தமர்னு தெரியுமா? அவர் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு, நீங்க அது இதுன்னு போட்டு ஒரே ரீல்ஸ் எல்லாம் இதான் வருது. என் ஒப்பீனியன்னா அவர் பண்ணது தப்பே கிடையாது. அவருடைய மக்களை பார்த்து தற்கொலைன்னு சொன்னாங்க, அவருக்கு கோவம் வந்து வாயிலே தான் வந்துடான்னு சொன்னாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பொது மேடையில் வந்து கெட்டாத போட்டுலாம் அவனை ஏசலையே அடையும். அவர் வந்து டீசெண்டாக தான் வாயில தான் அவர் சொன்னார், சரியா? உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.